ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படி தான் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரிடா. ஓகேவா? ஸ்டோரி கண்டினியூஷன் மாதிரி இருக்காது, ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ரொம்ப நாளாக இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, ஓய்மம்மா இதெல்லாம் கேட்டதுனால தான் இது வந்து சின்னதாக ஒன் ஷாட் மாதிரி போடுறேன். மேபி ஃப்யூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக எஃப்எஃபாக கொண்டு வரேன்டா. சரியா? அதே மாதிரி என்னோடய ஓல்டு எஃப்எஃப்பில் நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் நம்ம ஒன் ஷாட் மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி நம்ம பார்க்கலாம்டா. ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிடலாமா? இங்கே நம்ம ஜேகேவும் ஜெமினும் காலேஜுடைய வாசல், அதாவது என்ட்ரன்ஸ் அந்த கிரவுண்டில் உட்காந்துட்டு கதை பேசிகிட்டு இருக்காங்க. அரேஞ்ச் மேரேஜ் வித் ப்ரொஃபஸர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஜெமினும் ஜேகேவும் வந்து ஃப்ரெண்டு, டேங் வந்து ப்ரொஃபஸராக இருப்பார். ஸோ 2 பேருக்கும் வந்து வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஜேகேவும் ஜெமினாவும் வந்து 2 பேரும் வந்து என்ட்ரன்ஸில் உட்காந்து பைக்கில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகே, மச்சான் ஜெமினா கெட்டுப்பாருடா, யாரையாச்சும் கலாய்க்கலாப்பா. மச்சான் வா மச்சான், வா மச்சான், நீ தான் மச்சான் கெத்து, இவ்வளோ நாள் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து, கலாய் மச்சான் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து அங்கே போகிற ஒரு பொண்ணுங்க அவங்கள வந்து ஜேகே வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க, ஜெமினா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்து நேராக ஜேகே ஜெமினா எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கிட்ட வந்து நிற்கிறான். அப்போ ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு, பா இந்த பொண்ணோட கண்ணை பாரு, ஆளை அப்படி தூக்குதுல ஜெமினா அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த பொண்ணு தூக்கம் அப்படின்னு சொல்ல உடனே ஜேகே தூக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க. அப்போ அந்த பொண்ணுமே, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா ஜங்குக்கா, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அதுவும் ப்ரொஃபஸரா, இங்கே தான் அவன் இருக்காங்க, அவன் இருக்கும்போது நீ வந்து இது மாதிரி படுற பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஜேகே, என் பொண்டாட்டி ஊருக்கு போய் 4 நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ அந்த இதில் தான், அந்த திமிரில் தான் சாருக்கு துளிர் விட்டு போய் இந்த 4 நாளுமே ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கூட சொல்லலாம். லைஃப்பை என்ஜாய் பண்ணு மச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல. நல்லா என்ஜாய் பண்ணுற, இப்போ என்ஜாய் பண்ணுற மச்சான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கொஞ்சம் தள்ளி நிற்க. அங்கே வந்து நம்ம டேங் வந்து ஜேகே முறைச்சி பார்த்து நிற்கிறாரு. அவ்வளோதான், வந்து ஜேகே வந்து மியாவோ அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு, பொண்டாட்டி நீ எப்போ வந்த, நீ வரேன்னு சொல்லியிருந்தா நானே வந்து பிக்கப் பண்ணியிருப்பேனே. ஓ நான் சொல்லாமல் இருந்ததுனால தானே சார் காலேஜில் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, சொல்லிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காதில்ல, அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். நான் இல்லாத டைமில் காலேஜில் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்க நீ என்கிட்ட பேசாத ஜங்குக் அப்படின்ட்டு டேங்கு முன்னே நடந்து போக. ஐயோ டேங்கு அப்படிலாம் இல்லைடா, இப்போ வந்து சிஸ்டர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே வந்து ஜேகே வந்து டேங் வந்து என்னமோ பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி முன்னாடி போகிறாங்க, ஜேகே பின்னாடி போடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஜிம்மினை பார்க்குறா. தெய்வமே, அவனுக்கு தங்கச்சினா நீ எனக்குமே தங்கச்சி தான், தயவு செஞ்சு என்னை யார்ட்டை கொடுத்து விட்றாத அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணுமே வந்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவன் வந்து நம்ம டேங் தான் கோமா உள்ள போகிறாரு. ஜிகே வந்து நிறைய கெஞ்சிட்டே போகிறாரு. டேங்கடா பொண்டாட்டி பேர் இங்கே பாரு ஜங்குக், இது காலேஜ், ஒழுங்கு மறதியாக போயிடு, எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம், ப்ளீஸ்டா கோவப்படாத ப்ளீஸ்டா, அது வந்து நான் சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உன் மேலே எவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா, ஏற்பட்ட கம்ப்ளைண்ட் வருது உன் மேலே, என்னால் ஒரு நிம்மதியாக பேரண்ட்ஸ் கூட இருக்க முடியுதா? 4 days என்னை வந்து பேரண்ட்ஸ் கிட்டே இருக்க வச்சியா நீ? எப்போ கால் எடுத்தாலும் ப்ரொஃபஸர் எல்லாருமே சேர்ந்து உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை தான் என் வீட்டில்னு பார்த்தா ப்ரொஃபஸர்ஸ் கூட மாடா, ஏன் அப்படி பண்ணுற, எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமா, உங்கள்கிட்ட பேசாத ஜங்குக் அப்படின்ட்டு டேங்கு முன்னாடி போக ஜேகே பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் டே வந்து ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஜேகே வந்து ஸ்டாஃப் ரூம்குள்ளே போக முடியாதுன்னு கிளாஸ்க்கு போயிட்டாங்க. ஜேகே அமைதியாக உட்காந்துருக்கா. டி மச்சா என்னடா ஆச்சு, ரொம்ப ஓவராக கோவப்படுறாண்டா, எப்படி சமாளிக்கிறது தெரில, சமாளிக்கிறது உனக்கு என்ன கஷ்டமாக என்ன, அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகே உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன மச்சான், அதெல்லாம் நீ சமாளிச்சிட ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. டே வராங்க, கிளாஸ் போயிட்டு இருக்குது. பட் ஜேகே கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கல. ஜேகே வந்து டேங்கே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நடத்திலாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி டே எப்பயும் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டேங் வந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஜேகே வந்து சாரி ப்ளீஸ் சாரி லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் எல்லாம் பண்ணேன். டேங் வந்து கண்டுக்காத மாதிரி, ஓகே எனக்கான கிளாஸ் ஓவர், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. ஐயோ மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி கூப்பிடாத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு தான் வந்து கிளாஸ் அதில் வந்து கம்ப்ளீட் ஆகுது, காலேஜும் கம்ப்ளீட் ஆகுது. ஜேகே வந்து பைக் வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டே வரவே இல்லை.
ஜேகே வந்து சரி அப்படி சொல்லிட்டு நேராக வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து வந்து எதை ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்போ ஜேகே பொண்டாட்டி வரல, எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் வரல, நீ போ. டே கரடி சாரிடா, அது வந்து என்ன எதுக்காக பண்ணேன்னா அப்படின்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். இங்கே பாரு ஜங்கு, உண்மையில நான் சரி கோவத்தில் இருக்கேன், ஒழுங்காக போயிடு. எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு நானே வரேன், நான் பிக் பண்ண வரேன், வேணாம் என்கிட்ட கார் இருக்குது, நான் வரேன், நீ போ அப்படின்னு சொல்ல. கரடி அப்படிங்கிற மாதிரி டேங்கு வந்துக்கு வந்து கூப்பிட, ஒழுங்காக வீட்டுக்கு போயிடு ஜங்கு, வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல. சரி அப்படிங்கிற மாதிரி ஜேகேயுமே வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இங்கே வந்து டேயுமே வந்து ஒன்டே கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நைட்டு வந்து ஒரு 7:30 போல் தான் வந்து காலேஜில் கிளம்பி போகிறாங்க. காரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. செம கோவம் இருக்குது போட்ட ஜேகே வந்து வீட்டில் போய் திட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து பைப்பில் வந்து கிளம்பிட்டு இருக்கு. இப்போ நேராக வந்து வீட்டுக்குமே வந்து போயிட்டாங்க. வீட்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸ்பேர் கீ இருக்கும். ஸோ டோரை ஓப்பன் பண்ணுறாங்க, வீடு ஃபுல்லாக கேண்டில்ஸாக இருக்குது. அப்படி சுற்றி கேண்டில்ஸு, அங்கங்கே ஃப்ளவர் பெட்டல்ஸு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் பலூன். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி வீடு வந்து ஒரு கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ண அப்படி இருக்கும். அந்த மாதிரி வீடு ரொம்ப அட்ராக்டிவாக அந்த மாதிரி இருக்குது. டேங் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறாரு, என்ன இது அப்படிங்கிற மாதிரி. ஜங்கோக் ஜங்கோக் அப்படின்னு கூப்பிட்ட ஒரு சவுண்டுமே இல்லை. அவன் வந்து உள்ளே வந்து அவனோட ஷூ எல்லாத்தையும் கழட்டிட்டு டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவனுடைய பேக் அங்கே உள்ள சோஃபா வச்சுட்டு எங்கே போய்ட்டு இவன் அப்படிங்கிற மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் கேண்டில் இருக்குது, எல்லா இடத்துலையும் பலூன்ஸு, ஃப்ரேக்ரன்ஸு, ஸ்மெல்லு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ரூமில் போய் பார்க்குறாங்க, ரூம்லேயுமே வந்து அவன் இல்லை. எங்கே போய்ட்டான் இவன் ஜங்கோக் அப்படிங்கிற மாதிரி அகைன் வெளியில் வர அங்கே டைனிங் ஹால்கிட்ட போகிறாங்க. அங்கே டின்னர்லாம் வந்து ரெடியாக இருக்குது. டேக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ஸ்ட்ராபெரி கேக்கு, ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரிஸு, மில்க் ஷேக்கு, அந்த மாதிரி பல ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஜேகே டேங் வந்து அதெல்லாம் பார்க்குறாங்க. அவன் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம டயாங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேண்ட் வந்து பேக் பண்ணுது. டேங் அதை பார்க்குறாங்க. அது யாருன்னு அவனுக்கு தெரியும், ஜேகே தான். ஜேகே டேங்கை வந்து டைட்டாக பேக்கில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அவனுடைய நெக்கில் வந்து அவன் சின்ன வச்சுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, டே வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே மைண்ட் வாய்ஸ் அப்பாடா கோவம் போயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி டே வந்து ஜேகே வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் நீல் டவுன் போட்டுட்டு அவன் கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேங்கும் ஸ்மெல் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து பார்க்குறாங்க. அது வந்து ஒரு செயின். ஜேகே வந்து டேங் வந்து நெய் போட்டு விடு அப்படின்னு சொல்ல டேமே சிரிச்சுக்கிட்டு ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே அந்த செயினை எடுத்து ஜேகேவுடைய கழுத்தை வந்து அப்படியே வந்து போட்டு வச்சாங்க. போட்டு விட்டுட்டு டேவுடைய நெக்கில் வந்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்னு சொல்ல டேங்குமே வந்து லவ் யூ டு ஜங்குக் அப்படிங்கிறாங்க. ஜேகே வந்து அகைன் வந்து டேங்கை வந்து பேக்கில் ஹேக் பண்ணிவிட்டு மைல்டாக ஒரு சாங் வந்து ப்ளே ஆகுது. அந்த சாங்குக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து அப்படியே பேக் ஹேக் பண்ணிகிட்டே வந்து அப்படியே மெயிலில் ரொம்ப ஸ்லோவாக டான்ஸ் பண்ணுவாங்களா, அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. அப்போ ஜேகே டேங் என்ன மன்னிச்சிட்டல்ல அப்படின்னு பைப்பில் தானாக போயிட்டு வாய விட டேங்க் அவ்வளோதான் சொல்லிட்டு கோவம் ஏறிடுச்சு. டேங்க் வந்து உடனே பட்டுன்னு திரும்பி ஜேகேவுடைய அந்த ஹேண்ட் அப்படி பிடிச்சி திருவி பேக் சைடில் கொண்டு வந்து அவனை ஒரு மாதிரி பெண்ட் பண்ண வச்சு நிற்க வச்சுட்டு, நீ பண்ண விஷயத்தில் நானே டெபிட் ஆகிட்டேன், என்ன நினச்சிருக்க ஜங்குக், உன் மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் தெரியுமா, ஏன்டா இப்படி இருக்க, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இப்படி இருந்தேனாக்கா இப்போவுமே ஏன்டா இப்படி இருக்க, கொஞ்ச நாள் நான் இல்லைனாக்கா உனக்கு துளிர் விட்டு போயிடுமா என்ன, ஏன்டா அசிங்கப்படுத்துகிற, எனக்கு எவ்வளோ கோவம் இருக்குது தெரியுமா உன் மேலே, வீட்டுக்கு வந்தோடனையும் உன்னை போட்டு பொழக்கலாம் தான் பார்த்தேன், அதுக்குள்ளே நீ என்னென்னவோ பண்ணி என்னை டைவர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டேன் ஜங்குக், இங்கே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே இருக்க. ஐயோ டே டேங் வலிக்குது டே ரெடி பண்ணுறது வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல, வலிக்கிடும் நல்லா வலிக்கிடும் உன்னை பற்றி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது எனக்குமே இப்படி தானே வலிச்சிருக்கோம், நல்லா வலிக்கிடும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து டேங் போட்டு முறுக்கிட்டு இருக்காரு. ஐயோ பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவனும் இவ்வளோ கெஞ்சிட்டு இருக்காங்க. டேங்கு உடனே வந்து ஜேகே வந்து இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவனுடைய ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவன் கையை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஜேகே வந்து டேங் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேங் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான், பேக் ஹக் பண்ணல.
ஒழுங்காக விட்டுரு, என்னை விட்டுரு. எனக்கு வந்து உன் மேலே செம்ம கோவம் இருக்குது ஜங்கு, என்னை விட்டுடா 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 அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து ஜேகே டேம் 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 நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு ப்ளீஸ் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வந்து இவர் என்கிட்ட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்னை விட்டுடா நான் போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஜேகே இங்கே பாரு நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணேன்னு கொஞ்சம் யோசிடா, நான் சொல்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி என்ன சொல்ல போகிறேன் சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. ஜேகே சரி சரி சொல்கிறேன். அது வந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எப்படா வருவேன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு ஒன் வீக் நீ சொல்லிட்டே இருந்தியா, இதெல்லாம் நீ இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்க முடியலடாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜில் பண்ணாக்கா அவங்க மேலே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீ அட்லீஸ்ட் கோவத்துலையாச்சும் நீ கிளம்பி வருவேன் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி நீயே வந்துட்டேன். அப்போட்டே ஏண்டா ஒரு வாரம் என் பேரண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாதா, ஏன்டா இப்படி பண்ணுற? நீ இருக்கக்கூடாது, என்னால் உன்னை வீட்டில் இருக்க முடியாது கேட்டாங்க. அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் என்னால் ஒரு நிமிஷம் கூட ஒன்றை வீட்டில் இருக்க முடியாது. வீட்லேயும் ஒன்று பார்க்குறேன், காலேஜ்லேயும் ஒன்று பார்க்குறேன், எப்போவுமே நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ திடீர்னு ஒரு வாரம் லீவ் போட்டு உன் பேரண்ட்ஸை பார்க்க போகிறேன்னாக்கா என்னை பற்றி நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? பாரு ஜங்குக், அவங்க என் பேரண்ட்ஸ், அவங்கள பார்த்துக்க வேண்டியதே கடமை. அவங்கள அப்பப்போ பார்க்குறதுல என்னடா, வீக்கெண்ட்ஸில் வேணால் நீ போகலாம்ல, நீ போகும்போது நானும் உன் கூட வருவேன்ல. அதேமாதிரி நான் என் பேரண்ட்ஸை பார்க்கும்போது உனக்கு கூட தானே போகிறேன்ட்டாங்க, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போனேன். பாரு உனக்கு செமஸ்டர் வருது, அதனால தான் நான் வந்து உன்னை வந்து விட்டுட்டு போனேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. இருந்தாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபேஸ் வந்து போட் பண்ணி வச்சுக்க. டேங்கோட தான் கோவலாம் போயிடுச்சு. ஏன்னா ரீசன் வந்து சொல்லிட்டேன், நான் மிஸ் பண்ணதால தான் இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சுட்டு. டேங்கும் வந்து சிரிச்சிட்டு ஜேகேவுடைய பவுட்டி லிப்ஸை அவனுடைய ஹேண்டில் அப்படியே பிடிக்கவும் அவனோட லிப்ஸ் வந்து ஒரு மாதிரி போட்டாவது திருப்பியும் அந்த லிப்ஸில் வந்து சாப்பிட்டா கிஸ் பண்ணிட்டு, அச்சோ ஜங்குக்கா சரி சாரி ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஜேகே வந்து இப்போ தான் ஜேகே வந்து கோச்சிக்கிறாங்க, உனக்கு மேலே கோவமாக இருக்கு, என்னை சமாதானப்படுத்து, நீ கோவமாக இருக்கு, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு இதெல்லாம் பண்ணல, கோவமாக இருக்கு, நீ சமாதானப்படுத்து அப்படிங்கிற நம்ம சொல்ல. அப்போது டேங்க் வந்து சிரிச்சிட்டு, என் புருஷனை நான் இப்போது சமாதானப்படுத்தணும் அவ்வளோதானே? ஆமாம் சரி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறியா, வந்து சமாதானப்படுத்துகிறேன். சரி அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து அங்கேயே வந்து உட்காந்துடுறாங்க. டேங்க் வந்து உள்ளே போயிட்டு அவன் வந்து அப்படியே தானே வந்திருப்பான். ஸோ அதனால் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பையன் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு ஷர்ட் எடுக்கிறாங்க. அது வந்து ஜேகேவோடைய ஷர்ட்டு. ஜேகேவுடைய ஹைட் வெயிட்டில் நமக்கு தெரியும். ஸோ ஷர்ட் வந்து ஜேகேக்கு வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். ஸோ பெருசானாக்கா தைஸ் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு மாதிரி சில்கியான ஒரு ஷர்ட்டு. அந்த ஷர்ட்டை வந்து எடுத்து ஜேகே வந்து டேங்க் வந்து போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே கண்ணாடி பார்க்குறாங்க. இப்போ தமிழில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் டேங்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி மேக்கப் போட்டு அந்த கோட்டை வந்து போட்டுக்கிறாங்க, சாரி அந்த சட்டையை வந்து போட்டுக்கிறாங்க. ஷர்ட்டில் வந்து டாப்பில் 3 பட்டன் வந்து கழட்டி விட்டுருக்காங்க, கீழே மட்டும்தான் அது 3 பட்டன் போட்டிருக்காங்க. 3 பட்டன் கழட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜேகே போட செயின் வந்து அப்படியே ஸ்கின்னில் வந்து அழகாக இருக்குது. காதில் வந்து தோடு மாதிரி சின்னதாக டேங்க் வந்து போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஜேகே அந்த பர்ஃப்யூம் இல்லாத டேங்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே மெதுவாக வந்து ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வராங்க மாடிப்படியிலேன்னு. ஜேகே வந்து நேரம் பவுட்டியாக லிப்ஸ் வச்சுருப்பாங்க. அவன் அந்த ஸ்டேர்ஸ்லேருந்து இறங்கி வரவும் ஜேகே வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து அவ்வளோ ஹாட் அண்ட் இதாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஜேகே அப்படியே மெய்மருந்து ஆங்கிற மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. அவ்வளோதான், அவன் பையனால் எங்கே கோச்சிக்க முடியும், முடிஞ்சிச்சு புஷ்ஷுன்னு ஆச்சு. ஜேகே வந்து மைமருந்து டேங்கை பார்த்துட்டு கிட்ட போகிறாங்க. வந்து ஜேகே கிட்ட வந்து அவங்க வந்து கையை வந்து கொடுக்குறாங்க. ஜேகேமே வந்து டேங்கோடைய கையை பிடிச்சி அப்படியே ஒன்று ரொட்டேட் பண்ணி அகெயின் பேக்கப் பண்ணிவிட்டு அவனோட நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போட்டே சாருக்கு கோவம் போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டி இப்படி வந்து நின்றாக்கா என்னால் எப்படி கோவப்பட முடியும் அப்படின்ட்டு அவனுடைய நெக்கில் கிஸ் பண்ண ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி அவனுமே வந்து லைட்டாக மான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி வந்து அப்படியே அவனை நெக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே அவனுடைய ஷர்ட்டை வந்து பேக்கில் இழுத்து அவன் பேக் சைடு அப்படி ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. அங்கே ரொட்டேட் பண்ணி அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ்ஸிங்ஸ் வந்து ஒரு மாதிரி டீப்பாக வந்து போயிட்டு இருக்குது. 2 பேரும் வந்து மாறி ரொம்ப ஹாட்டாக அப்படி வந்து கிஸ் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அந்த கிஸ்ஸிங் அப்படியே லென்த்தாக போயிட்டு ஜேகே வந்து டேங்கை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறாங்க.
லிஃப்ட் பண்ணி அப்படியே அவளை தூக்கிக்கிறாங்க. தூக்கிட்டே நேராக அந்த சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அகைன் வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு வந்து ஹார்டாகிறது வந்து டேங்கெல்லாம் ஃபீல் பண்ணும்பொழுது ஜேகேக்குமே வந்து ஃபீல் ஆகுது. ஜேகே வந்து டேங்குடைய இயர்ஸ் கிட்டே போயிட்டு டேங் எதுவும் போடலையா அப்போ நானும் அப்படிங்கிற மாதிரி சில இப்போ வந்து ஜேகேயுமே வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க. டே தான் வந்து பண்ணி விட்டுறாங்க. ஸோ அந்த சோஃபாலே 2 பேரும் அகெயின் வந்து அட்ரெஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து அந்த இதில் வந்து உட்காந்துருக்காங்க. ஜேகே ஃபுல்லாக அட்ரெஸ் பண்ணிட்டாங்க. டே வந்து அந்த ஷர்ட் போட்டிருக்காங்க. அப்படியே உட்காந்த பொசிஷனில் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜேகே வந்து டேங் வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணி அப்படியே பெட்ரூம் வந்து தூக்கிட்டு போயிட்டு அவனை பெட்டில் போட்டு அங்கேயும் வந்து கிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் தான் மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஜேகே வந்து டேங்கை வந்து ஜேகேயோட நெக்கை சுற்றி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அவனை கிட்ட புல் பண்ணி லவ் யூ லவர்ஷா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜேகேமே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்களோட லைஃப் வந்து அப்படியே மூவ் ஆகுது. ஸோ அவ்வளோதாண்டா இந்த ஸ்பெஷல் எடிஷன் வந்து இதோட எண்ட் ஆகிடுச்சு. இது ஜஸ்ட்டு நான் சும்மா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறதால தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ கண்டிப்பாக இதே டைப்பில் நம்ம ஒன் ஷாட் பார்க்கலாம்டா. ஓகேவா? ஓகே பேப்ஸ், லவ் யூ ஆல், பாய்.